வணக்கம். ராயல் செஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னுடைய பேர் முருகன். நான் பிளேயர் ரேட்டிங் செஸ் பிளேயர், செஸ் கோச். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது குயின்ஸ் கேம்பிட் அக்செப்ட் வேரியேஷன். ஒரு 5 கேம் கொடுத்துருக்கேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். முழு கேமும் பாருங்கள். நிறையா ஓப்பனிங் ட்ராப்ஸ் இருக்குது, அதை என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஓப்பனிங் ட்ராப்ஸ் படிக்கிறது வந்து ஓப்பனிங்கில் ட்ராப்ஸ் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாக்கிறதுக்கு உதவும். ஒவ்வொரு வேரியேஷன்லையும் என்னென்ன டிஃபிகல்ட் இருக்குன்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ட்ராப் D4 D5 குயின்ஸ் கேம்பிட். இது வந்து அக்செப்ட் வேரியேஷன். இப்படி அடித்தா அதுக்கு பேர் அக்செப்ட் வேரியேஷன். நைட் C3 C5 E3 C capture D4. சி கேப்சர் D4 அடிக்கும்போது ஒரு ப்ரில்லியண்டான கன்னிங் ட்ராப் ஒன்று ஆடுறாங்க. அதாவது இந்த நைட்டை கொடுக்குறாங்க கன்னிங் ட்ராப். இந்த ட்ராப்பை கவனிக்காமல் பிளாக் பிளேயர் விளாண்டுறாங்க. என்ன ட்ராப்னு பாருங்கள். இப்போ பிஷப் கேப்சர் F7 செக்கு. இப்போ கிங் இந்த பக்கம் வர முடியாது, இந்த பக்கம் வந்தால் இல்லீகல் மூவ் கியூன் இருக்கு. இந்த இடத்துல பான் இருக்கு, அதனால் இந்த அடித்தாங்க ஒரே மூவ். அடிக்கும்போது என்ன ஆகும், டைரெக்டாக கியூன் கேப்சர் கியூன், ஒரு கியூன் லாஸ் ஆகிடும். இந்த ட்ராப்பை கவனிக்காமல் விட்டதுனால ஒரு மெட்டீரியல் லாஸ் பிளாக் பிளேயருக்கு வருது. ஓப்பனிங்கில் வந்து ஒவ்வொரு மூவ் கவனமாக விளாடணும், இல்லைன்னா இந்த மாதிரி ட்ராப்பில் மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓப்பனிங் ட்ராப் ரெண்டாக பார்ப்போம். D4 D5 C4 குயின்ஸ் கேம்பிட். குயின்ஸ் கேம்பிட் அக்செப்ட் வேரியேஷன். இது A3 B5. இந்த அக்செப்ட் பானை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க, திருப்பி கொடுக்காம அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. A4 C6. இது ஜென்ரலாக இப்படி தான் அக்செப்ட் வேரியேஷன் விளையாடுவாங்க. இப்படி விளையாடும்போது என்ன வருதுன்னா A into B5 C into B5. இப்படி A into B5 அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த டயகனல் வீக் ஆகிடுது. கியூன் F3 வச்சு அந்த டயகனல் வீக்னஸ் வந்துடுது. இந்த ரூக்கை காப்பாற்ற இந்த நைட்டு அந்த பிஷப் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். பிஷப் எப்படி கொடுத்தீங்கன்னா அடிச்சிருந்தேன், இந்த நைட்டு எப்படி வச்சு காப்பாற்றிக்குவாங்க, இந்த ரூக்கை காப்பாற்றிக்குவாங்க. சப்போஸ் இந்த பிஷப் கொடுக்க விரும்பலை அப்படின்னா நைட்டை நீங்கள் இப்படி கொடுக்கணும். பிஷப் இப்படி வைப்பாங்க, கியூன் பின்னாடி வந்துடுவாங்க. ஏதாவது ஒரு மெட்டீரியல் இந்த பொசிஷனில் ட்ராப் ஆகிடும். அதனால் இந்த அக்செப்ட் வேரியேஷனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் பீஸ் லாஸ் ஆகிடும், அதனால் ரொம்ப கவனமாக. ஓப்பனிங் ட்ராப் 3 பார்ப்போம். D4 D5 C4 D capture C4. இது வந்து அக்செப்ட் வேரியேஷன். E3 வேரியேஷனில் E4 வேரியேஷன் for B5. Knight C3 C6. இந்த மூவ் வந்து B4 வந்து பிளண்டர் மூவ். A5. இந்த பானை காப்பாற்ற இங்கே வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் மிஸ்டேக் மூவ் B6. இந்த பான் பண்ண ப்ரெஷர் கண்டினியூ ஆகுது. RB1 நைட் A6. இந்த B4 பான் வந்து ப்ரெஷர்லேயே இருக்குது. நைட் E2 N into B4 knight F3 N D3 check. இந்த பிஷப் லாஸ். கிங் ஒரே இங்கே தான் வரணும். கியூன் நல்லா அடிச்சு கியூன் லாஸ் ஆகிறாங்க, இங்கே தான் வரணும். இங்கே வரும்போது ஒரு பீஸ் ஃப்ரீயாக போயிருக்கு. இந்த ஒரு பான் மூவ்மெண்ட் தப்புனால கண்டினியூவாக இந்த கேம் லாஸ் ஆகுது. ஒவ்வொரு மூவும் கவனமாக விளாடணும். செஸ் ட்ராப் 4 பார்ப்போம். D4 D5 C4 D capture C4 E4. இதுக்கு B5 ஆடல, E5 ஆடுறாங்க. நைட் F3 பிஷப் G4. நைட்டை பின் பண்ணுறாங்க. நைட்டு தூக்குனா கியூன் லாஸ் ஆகுது. வந்து ரிலேட்டிவ் பின். Bishop captures C4.
he gets d4. நைட்டால் அடிக்க முடியாது, அடித்தா queen லாஸ் ஆகிடும். queen b3. இந்த f7 பானுக்கு 2 பீஸ் த்ரெட் பண்ணுறாங்க, ப்ளஸ் இந்த b7 பானை த்ரெட் பண்ணுறாங்க. bishop e7. bishop capture f7 check. கிங் இந்த பக்கம் வந்தால், இந்த ஸ்கொயர் வந்தால் knight e5 வந்து பிஷப் போயிடும். அதனால் கிங் f8 வராங்க. knight e5 பிஷப் அட்டாக். இந்த பிஷப் இங்கே வச்சா ஃப்ரீயாக போயிடும். அதனால் இந்த லாஸ்ட்டில் வந்து இந்த பானுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்தீங்க. பிஷப் கேப்சர் நைட் g8. இப்போ பிஷப்ட்டு நைட் அடிக்கும்போது ரூக்கால் அந்த இது அடிக்க முடியாது. என்ன ரீசன்னா இங்கே குவீன் f7 செக்மேட் வந்துடும். அதனால் இமீடியட்டாக ரூக்கால் அடிக்க முடியாது. வேறு எந்த ஸ்கொயர் வேறு எந்த மூவ் விளாண்டாலும் இந்த கேம் வந்து பிளாக்கால் வின் பண்ண முடியாது. மெட்டீரியல் லாஸ் ஆகிடுச்சு. இந்த மெட்டீரியல் லாஸை காம்பன்சேட் பண்ண முடியாது. வேறு எந்த மூவ் இந்த இடத்துல நல்ல மூவ் இல்லை. அதனால் பிளாக் வந்து அந்த கேமை ரிசைன் பண்ணுறாங்க. செஸ் ஓப்பனிங் ட்ராப் 5 பார்ப்போம். d4, d5, c4, d கேப்சர் c4, குயின்ஸ் கேம்பிட், அக்செப்ட் வேரியேஷன். இது நைட் f3, c5, e3, பிஷப் g4. இந்த நைட்டை பின் பண்ணுறாங்க. பிஷப் கேப்சர் c4, e6. நைட் இங்கே கோஆர்டினேஷன் ஆகாமல் இருக்கிறதுங்க. பிஷப் ஷாக் நைட் g5. இந்த பீஸ் லாஸ் ஆகும். அவாய்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக இதை மூவ் பண்ணணும். குயின் f4, நைட் d7, e5. இப்போ இந்த நைட் பின் ஆயிடுச்சு. இந்த பிஷப் அட்டாக் பண்ணுறாங்க. பிஷப் f5 வைக்கிறாங்க. இது வந்து மிஸ்டேக். என்ன ரீசன்னா நைட் டு நைட் குயின் அடித்தா பிளண்டர். என்ன பிளண்டர்னா பிஷப் b5 குயின் ட்ராப். இந்த ட்ராப் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் என்னுடைய கேம் அடுத்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். மறக்காமல் ராயல் செஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.